அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். களவழி 40 செய்யுள் 22. இருநிலம் சேர்ந்த குடைகீழ் வரிநுதல் ஆடு இயல் யானை தடக்கை ஒன்று ஒளிருவாள் ஓடா மறவர் துணிப்ப துணிந்தவை கோடுகொள் ஒன்மதியை நக்கும் பாம்பு ஒக்குமே கூடாரை அட்டக்களத்து. சோழன் தன்னுடைய பகைவர்களை வென்ற அந்த போர்க்களத்தில் புறங்காட்டி ஓடாத சோழ வீரர்களின் கூரிய வாளால் எப்போதும் அசைந்து கொண்டிருக்கும் யானையினுடைய துதிக்கையை வெட்ட அந்த துதிக்கையானது கீழே விழுந்து புரளுகிற பொழுது அருகிலே ஒரு வெண்கொற்ற கொடை இருக்கிறது. வெண்கொற்ற கொடைக்கு அருகிலே இருக்கிற இந்த துதிக்கை, அறுபட்ட துதிக்கையை பார்க்கும்போது எப்படி இருக்கிறது என்றால், ஒளி மிகுந்த சந்திரனை நக்குகிற பாம்பு இருக்கிறது அல்லவா. சந்திர கிரகணம் தோன்றுகிற போது மறைகிற பொழுது பார்த்தால் சந்திரனின் ஒளிவட்டம் மறையும் சிறிது. அப்படி ஒளியோடு இருக்கிற வெண்கொற்ற கொடையின் அருகில் விழுந்திருக்கிற துண்டிக்கப்பட்ட துதிக்கை பாம்பை நக்குகிற, சந்திரனை நக்குகிற பாம்பை போல இருக்கிறது போர்க்களத்திலே என்று சொல்லுகிற செய்யுள். மீண்டும் செய்யுள். இருநிலம் சேர்ந்த குடைகீழ் வரிநுதல் ஆடு இயல் யானை தடக்கை ஒன்று தடக்கை ஒளிரு வாழ் ஓடா மறவர் துணிப்ப துணிந்தவை கோடுகொள் ஒன்மதியை நக்கும் பாம்பு ஒக்குமே கூடாரை அட்டகளத்து. நன்றி, வணக்கம்.